அவர் கட்சின்னு ஒரு பேர் அறிவிக்கல, கொடி அறிவிக்கல, சின்ன அறிவிக்கல, எதுவுமே அறிவிக்கல. அதுக்கு முன்னாடியே ரஜினி வெர்சஸ் ஸ்டாலின்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லா அவங்கள மாதிரி ஜேர்னலிஸ்ட் எல்லா மீடியாக்காரங்களும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லா டிபேட்டும் ஆரம்பிச்சிருச்சு. ஆன்மீக அரசியல் வெர்சஸ் திராவிட அரசியல்னு ஆரம்பிச்சிருச்சு. அதே நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அவர் கூட யார் கூட்டணி வைக்க போகிறா, அவர் யார் கூட கூட்டணி வைக்க போகிறான்னு பேச ஆரம்பித்தாங்க. இதெல்லாம் வந்து கட்சியாக ஒன்றுமே இல்லாமல் ஆரம்பிக்கும் போது ஒரு ஓவராலாக இந்தியாவே கிட்டத்தட்ட அவர் அரசியலுக்கு வரன்னு அறிவிக்கிற அன்னைக்கு கிட்டத்தட்ட 100 சேனலில் உலகம் முழுக்க எழுதுனாங்க சார். அதில் எஜிப்சியன் அண்ட் ஃப்ரெஞ்சு சேனல்கள்லாம் உட்பட. இதெல்லாம் அப்போ வந்து இன்ஃபர்மேஷன்லாம் இன்னும் இருக்குது, தேடி எடுத்துடலாம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு இதை உருவாக்கிட்டு ஒரு கட்டத்தில் எனக்கு கிட்னியை மாற்றிட்டாங்க. ரைட்டா? நான் என்ன பண்ணியிருந்திருக்கலாம் அப்படின்னா, நான் பாட்டுக்கு வீட்டில் உட்காந்து ஆஹா நம்ம சொல்லிட்டோம், நம்ம திருப்பி ஏதாவது பேசணும் அப்படின்னா இவனு நம்மளை எல்லாரும் கிண்டல் பண்ணுவானு, இது பண்ணுவானு, ரொம்ப கேவலமாக பேசுவானு, இல்லை நம்ம தோத்துட்டோம் பயந்து ஓடிட்டோம்னு சொல்லுவானு. அதனால் சொன்ன இதுக்காண்டி இவனுங்களை ஃபுல்லாக நாய் மாதிரி ரோட்டில் அலைய விட்டுருவோம். கழுதி ஆளுக்கு அங்கங்கே இவங்க பாட்டு கொடியை கட்டிட்டு கிடப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறது, சின்னத்தை தூக்கிட்டு சுற்றிட்டு இருப்பானு. இப்போ சுற்றிட்டு இருக்காங்க அது மாதிரி சின்னத்தை தூக்கிட்டு அங்கங்கே சுற்றிட்டு இருப்பானுங்க. பேருக்கு அங்கங்கே நம்ம என்ன பண்ணுவோம், வீட்டிலேருந்து ட்வீட்டை போட்டுட்டு சாரி இந்த மாதிரி தோத்துட்டோம், எங்களால் ஒன்றும் முடியாது, மக்கள் எங்களை தோக்கடிச்சிட்டாங்க, இது மக்கள் மேலே தான் அப்படின்னு மக்கள் மேலே பழைய போட்டு வீட்டில் இருந்துருக்கலாமா இல்லையா? எல்லாம் ரெடியாக இருக்கும்பொழுது கூட என் உடம்பு பிரச்சனை, நான் உங்களையும் தெருள் எடுத்து விட்டேன் அப்படின்னா இதுக்கப்புறம் இது வரைக்கும் ஏதோ ஆகிப்போச்சு, ஆகிப்போச்சு, இதோடையே இந்த டேமேஜை ஸ்டாப் பண்ணும் அப்படின்னு நான் துணிஞ்சு பேக் அடிக்கிறதுலாம் வந்து ஒரு பெரிய விஷயம் சார். நான் என்ன சொல்கிறேன்னா,